அனைவருக்கும் வணக்கம். தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. ஏன்னா நேற்று திருச்சி எடுத்துகிட்டு போனோம். இன்றைக்கி வந்து திருப்பூரா இல்லை கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போகிறதான்னு தெரியல. குட்டி நேற்று திருச்சியில் உயிரோடு தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நேற்று நைட்டில் இருந்து ரொம்ப சிக்காகவே இருக்குது. என்னென்னா டாக்டர் சார் வந்து அங்கே போர்டிங் வைக்க முடியாதுன்ட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இதுக்கு டிக் இருக்குதுங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு டிக் இருக்குது. அந்த டிக்கு வந்து மற்ற டாக் பிள்ளைங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருன்னு சொல்லிட்டு டாக்டர் சார் போர்டிங் வைக்க வேணான்ட்டாங்க. அதனால் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம். டாக்டர் சார் வந்து குட்டி எல்லாமே இதய துடிப்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு தான் எக்ஸ்ரேவில் பார்த்துட்டு சொன்னாங்க. குட்டி இதய துடிப்பு இருக்குது. அம்மா குட்டியை எப்படியாவது காப்பாற்றணும். ஆனால் அம்மாவுக்கு குட்டி போடுற அளவுக்கு சத்து உடம்புல இல்லை. அதுக்கு வந்து இது சாஸ், அந்த பெடிகரியோட சாஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம். அது மட்டும்தான் லிக்யூட் ஐட்டம் தான் கொடுத்துட்ருக்குறோம். அதான் சாப்பிடுது. இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் எடுத்துகிட்டு போகலான் இருக்கோம். நைட்டில் இருந்து ரொம்ப சிக்காக இருக்குது. என்னென்னா பனிக்குழா உடஞ்சிருக்கு, பனிக்குழாவோ ஏதோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா ஏதோ பண்ணிக்கொள்ளான்னு சொல்கிறாங்க. அந்த இது உடஞ்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. காலையில் தான் உடஞ்சிருக்கும், குட்டி வந்து போட முடியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. அது என்னென்னு அங்கே எடுத்துகிட்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சர்ஜரி பண்ணி குட்டியை எடுக்கிறதா இல்லை என்னன்னு, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சூழ்நிலைகள் இப்படி காலங்களும் சூழ்நிலைகளும் என்னை சோதிக்குது அப்படிங்கிறது தான். உண்மைக்கு வந்து என்றைக்குமே உயர்வு தரும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். நிழலாகவே போயிடும். பொய்கள் ரொம்ப காலத்துக்கு நிலைக்காது. பொய்களும் வந்து ஒரு நாள் பொய் தாங்கிறது தெரியும். ஆண்டவன் ஒருவன். இந்த ஜீவனை நான் காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது ஆண்டவனுக்கும் தெரியும். நம்ம சேனல் பார்க்குற அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும். இந்த ஜீவன் இல்லை, எந்த ஜீவன் என்னை நம்பிட்டாங்கனாலும் அவங்கள காப்பாற்றுறது என்னோடய கடமைங்க. இது வந்து என்னோடய கடைசி மூச்சு. உயிர் இருக்க வரைக்கும் நான் வந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறதுல சொல்லிக்க சந்தோஷமும் பெருமையும் படுறேன். அதே போல் நான் வந்து இந்த ஜீவன்களை காப்பாற்றுறது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு வவுத்தறிச்சலை வெளிப்படுத்துகிறாங்க. அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன். நான் ஆண்டவனுக்கும் மக்களுக்கும் தான் பயப்படுறேன். மற்றவங்களுக்கு யாருக்கும் அல்லு சில்லுக்கு நல்லி எலும்புக்கெல்லாம் பயப்படுறதில்ல.